ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது தமிழ் மாதமான வைகாசி மாத பெயர்ச்சி பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதத்தில் என்னென்ன யோகங்கள் மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். சூரியன் அவரோட வீட்டிலிருந்து ஒரு கட்டத்துக்கு மாறும் போதுதான் இந்த தமிழ் மாதம் பிறக்குதுங்க. நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், புதிய முன்னேற்றம், புதிய புதிய தொழில், அரசியல்ல மாற்றம்லாம், பெரிய மாற்றம்லாம் நிகழ்ந்தது காரணம் இந்த சூரியன். ஏன்னா சூரியனை இது பின்தொடர்ந்து தான் எல்லா கிரகங்களும் நகருது. சூரியனை வச்சுதான் இந்த நவகிரகங்களும் இயங்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த சூரியன் ஒளியை வாங்கி தான் அனைத்து கிரகங்களும் பிரதிபலித்து ஒரு மனிதனின் தாக்கத்தையும் முன்னேற்றத்தையும் வெளிப்படுத்துது. ஸோ இந்த சூரியன் உச்சம் பெறும்போது பாருங்க, ஏன்னா சூரியன் அரசாங்கம், அரசியல், பொது வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம். அதனாலதான் இந்த அரசியல்ல இவ்வளவு பெரிய மாற்றம் அமைந்தது காரணம் இந்த சூரியன் உச்சம் பெறும் சித்திரை மாதத்தில். நமக்கு பாருங்க, அரசியல் வாழ்க்கையே நிறைய மாற்றங்கள்லாம் கொடுத்திருக்கு. அந்த மாதிரி ஒரு தனி நபரின் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் மாற்றக்கூடிய பொறுப்பு சூரியனுக்கு உண்டுங்க. அதே மாதிரி நம்மளோட ராசி கட்டத்தில் ஒரு ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லக்னம் இருக்கும். செவ்வாய் ஒரு லக்னம், மேஷ ராசிக்கு ஒரு லக்னம், சந்திரன் இருந்தா சந்திரன் லக்னம். இந்த மாதிரி லக்னாதிபதி வலிமை இழந்து இருந்தாலும் சூரியன் அதற்கான பொறுப்பை ஏற்று அதனுடைய கடமையை செய்யக்கூடிய அதிகாரத்துக்குடையவர் சூரியன். அதனால லக்னாதிபதியே நீசமா இருக்காரு, லக்னாதிபதியே வக்ரமா இருக்காரு, லக்னாதிபதியே பாவர்களோட சேர்ந்திருக்காரு, 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் சூரியன் அவர் தன் தலைமை பொறுப்பை ஏற்று அந்த ஒரு தனிதனின் வாழ்க்கையை முன்னேற்றத்தை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு சூரியனுக்கு உண்டுங்க. ஸோ இந்த சூரியன் ஒவ்வொரு ராசி கட்டத்தின் மாறும்போது தமிழ் மாதம் பிறக்குதுங்க. ஸோ இந்த வைகாசி மாதத்தில் ரிஷப ராசியில் புதனோடு இணைகிறார் சூரியன். சனி பகவான் அவரோட மீன ராசியில தான் குரு வீட்டுல இருக்கிறாருங்க. செவ்வாய் ஆட்சி பலம் புரிந்தி மேஷ ராசியில் பவர்ஃபுல்லா இருக்கிறாருங்க. சுக்கிரன் அவரு மிதன ராசியில் புதன் வீட்டுல குருவோட இணைகிறார். அதாவது தேவகுரு அசுரகுரு மிதன ராசியில் இருக்கிறாங்க. இப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தை பெற்று பலமா இருக்கிறாங்க. சோ குரு பகவானும் இந்த மாதம் 26ஆம் தேதி அவரோட கடக வீடு உச்ச வீட்டில் பலம் பொருந்தி இருக்கும் காலகட்டத்தில் குரு பயிற்சி ஆரம்பிக்கிறீங்க. சோ இந்த வைகாசி மாதத்தில் இந்த கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்புமிக்க காலமாக இருக்க போது எந்தெந்த விஷயம் பண்ணலாம், காதல், கல்யாணம், திருமணம், முக்கியமா வேலை, தொழில் மாற்றம், அரசியல் மாற்றம், என்னென்ன முடிவுகள்லாம் இருக்கு போதெல்லாம் பார்ப்போம். ஒரு ராசிக்கும் பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, சுக்கிரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் மாற்றங்கள் கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். முக்கியமா பாத்தீங்கன்னா சூரியன் உங்க ராசியிலேயே உங்க கூடயே பெயர்ச்சி அடைகிறதுனால தாங்க வைகாசி மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு தலைமை பொறுப்பு, வேலையில புதிய புதிய பொறுப்புகள், புதிய மாற்றங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. ஏன்னா ரிஷப ராசிக்கு லாப சனியா 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து என்னங்க ஒன்னும் லாபமே வரலங்க, வேலை போயிட்டு இருக்கேன், தொழில வேலை, அதாவது ரொம்ப ஒர்க்கு, ஹெவியா ஒர்க்லோடு, நிறைய பிசினஸ் வாய்ப்புகள் இருந்தும் அதுக்குண்டான லாபங்கள் ஒன்றும் பெருசா இல்லையே என்று குழம்பிக் கொண்டிருந்த ரிஷப ராசிக்கு சித்திரை மாதத்திலிருந்து அதுக்கு வழி பிறந்திருக்குங்க. ஏன்னா சித்திரை மாதத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று மேஷ ராசியில் இருக்கும் போதே அதுக்கான வழிகளை காட்டிடுவார் எல்லா ராசிக்காரர்களுமே. அதுல அதிகமாக லாபங்களை பெறக்கூடிய ராசியில நீங்களும் ஒண்ணு. அதுல முதன்மையாக கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வளர்ச்சி அடைந்தாலும் இந்த மாதத்திலிருந்து அது பெரும் வளர்ச்சியாக காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா சூரியன் தாங்க எல்லா கிரகத்தின், அதாவது தலைமை கட்டுப்பாட்டுல இருக்கிறவர். அவரு உங்க ராசியில இருந்தா இந்த மாதமே செயல்பட போகுது. இதன் அடிப்படையில் இப்போ ரிஷப ராசிக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளும், அங்கீகாரங்களும், பதவி உயர்வு, அதாவது பதவியால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் சரி, பொருளாதாரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற உயர்வும் சரி, இந்த மாதத்தில் உங்களுக்கு அடைந்தே தரும். இந்த மாதத்தில் பொருளாதாரத்திலும் சரி, உயர் பதவிகளும் சரி, அரசியல் சார்ந்த துறையிலும் இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சேர்ந்தே ஆகுங்க. முக்கியமா இந்த அரசியல் துறையில இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, ஐடி செக்மெண்ட், பப்ளிக் ரிலேட்டடா இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. நீங்க எதிர்பார்த்த பதவி, நீங்க எதிர்பார்த்த ஒரு வேலைலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தில் உங்க ராசிநாதன் குருவோடு இணையும் இந்த காலகட்டத்தில் தனவரவு அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும், உங்க பொருளாதார வளர்ச்சி மேம்படும், குடும்பத்தில் இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் தீரும், கணவன் மனைவி அந்த பிரச்சனைகள் தீரும், நீண்ட நாளாக இருந்து வந்த சில குழப்பமான சூழ்நிலை எல்லாம் மாற்றம் ஏற்பட்டு கல்யாண பேச்சுகள் எல்லாம் உங்களுக்கு சுபகாரியமாக இருக்கும். முக்கியமா நீண்ட நாளா திருமணத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா
திருமண வாழ்க்கைக்குள் போகும் அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு உங்களுக்கு, அதாவது குரு பகவான் இந்த மாத கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பெயர்ச்சி அடைந்து உச்சம் பெறாங்க. ஸோ நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் லாபத்தை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா நீங்க அடுத்த மாதம் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது எல்லாம் இந்த காலத்துல நீங்க வழிமுறை பண்ணுவீங்க, செயல் திட்டங்களை செயல்படுத்துவீங்க, அதுக்குண்டான அடித்தளத்தை ஏற்படுத்துவீங்க. முக்கியமா வேலை தொழில்ல உங்களுக்கு பெரிய பெரிய ஒரு மாற்றம், பொருளாதார வசதியை கொடுக்க போதுங்க. ஏன்னா புதன் பகவான் உங்க ராசியில தான் இருக்கிறாரு. 2ஆம் இடத்த அதிபதி புதன் உங்க இடத்துல இருக்காரு, உங்க அதிபதி பிற ராசியில இருக்காரு. இது என்னன்னா அற்புதமான அமைப்புங்க. புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பெறும்போது என்னங்க, நீங்களும் பலம் பெறுவீங்க, உங்களுக்கு 2ஆம் இடமும் பலம் படும், உங்களோட அறிவு சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். முக்கியமா வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அட்வொகேட், லீகல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, ஆசிரியர் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அறிவு சார்ந்த விஷயத்தில் இருக்கிற அனைத்து துறையினருக்குமே வந்து ஒரு சூப்பரான காலகட்டமா இருக்க போகுது. முக்கியமா மீடியா, செய்தித்துறை, அரசியல் சார்ந்த பத்திரிகை துறை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு சிறப்புமிக்க காலமாகவே இருக்க போதுங்க. இவங்க பிஸியாவே இருப்பீங்க நீங்க. ஏன்னா 24/7 மாதிரி இந்த யூடியூப், மீடியா, கலை இதெல்லாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம், நீங்க எதிர்பார்க்காத பணவரவு, பொருளாதாரம் எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போதுங்க. ஏன்னா ரிஷப ராசிக்கு இந்த வருஷமே, அதான் 2.5 வருஷமாவே லாப சனியாக 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கதான் போறாரு. ஆனா அவ்வளவு பெரிய லாபம் எல்லாம் ஒண்ணு வரலையேங்கன்னு யோசித்தோம் பாத்தீங்களா, இந்த மாதம் ஆரம்பிக்க பாருங்க. தொட்டதெல்லாம் பைசா. அதாவது நீங்க ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க, உங்களுக்கு ஒரு பைசா வரும். ஏதோ ஒரு ஐடியா கொடுப்பீங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஸோ நீங்க எதிர்பார்க்காத விஷயத்துக்கு, ஐடியாவுக்கு, உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயத்துக்கு எல்லாருக்குமே அது லாபகாரமாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்துருவார். சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு 2ஆம் இடத்தில், புதனும் உங்க ராசியிலே இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்துல செவ்வாய் பலம் பொருந்தி ஆட்சி பெற்று இருக்கிறார். உங்க விரையாதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கும்போது ஃபாரின் போறது, ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறது, வெளிநாட்டு மூலயமா வந்து உங்களுக்கு லாபம் ஏற்படுறது, மாணவர்கள் இருந்தால் வெளிநாட்டில் போய் படிக்கிற அமைப்பு, ஃபாரின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, பிசினஸ் ஆரம்பிக்கிறது, இந்த அமைப்பெல்லாம் ரிஷப ராசிக்கு ஏற்படும். முக்கியமா வந்து ஐடி சார்ந்த துறையில இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்கலாம் வந்து டெபுடேஷன் மூலமா ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிற அமைப்பெல்லாம் வைகாசி மாசத்தில் ஏற்படுத்தும். விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி நீண்ட தூர பிரயாணங்களுக்கெல்லாம் காத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சாதகமாக அமைந்து உங்களோட சந்தோஷமான சூழ்நிலை, மன நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போதுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தைகளோட படிப்பு, குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தில் போகும்போது குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் நீங்க பண்ணீங்க. படிப்பு, முதலீடுகள், நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதத்தில் ஏற்படும். மருத்துவம் மூலயமா வந்து நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, சிகிச்சை பெற்றுட்டு இருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்து குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போது திருமண பேச்சுகள் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் அடிபடுங்க. உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ் வந்து திருமணம் உங்களை பார்க்கறதுக்காக பேச்சுவார்த்தை முயற்சிப்பார்கள். அது சாதகமாக அமைந்து குடும்ப வாழ்க்கைகள் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ வைகாசி மாசத்துல ரிஷபராசிக்கு புதிய வாழ்க்கை, புதிய குடும்பம், அதாவது காதல், கல்யாணம், வேலை, பொறுப்புன்னு அனைத்து, அதாவது செட்டில் ஆன பிறகுதான் கல்யாணம்ன்றா பாத்தீங்களா, அந்த மாதிரி நீங்க செட்டில்மெண்ட்லோட கல்யாணம், நீங்க கல்யாணம் பண்ற வீட்டுல இருந்தே, பொண்ணு சைட்ல இருந்தே உங்களுக்கு வந்து வேலை கொடுக்கறது, உங்க மாமனார் சைட்ல இருந்தே உங்களுக்கு வந்து நிறைய வசதிகள் செய்து கொடுக்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். ஸோ வைகாசி மாதம் ரிஷபராசிக்கு ஒரு சிறப்பு மிக்க பொற்காலம், லாபம் பொருந்திய மாதமாகவே இருக்க போதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, வெள்ளை, அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அனைத்து செல்வங்களும் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்க வளமுடன்.